வணக்கம் நடராஜன். இன்னைக்கு என்ன நியூஸு? வணக்கம் சார். இன்னைக்கு முக்கியமானது, அதாவது வரலாற்று சிறப்புமிக்க அதிமுகவின் பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு, செயற்குழு. அதாவது அவங்க ஒவ்வொரு பொதுக்குழு, செயற்குழு நடக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வரலாற்று சிறப்புமிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான விஷயம், நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதிமுகவினுடைய அவைத்தலைவரா இருந்த தமிழ்மகன் உசேனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, கே.பி. முனுசாமி தான் தற்காலிக அவைத்தலைவரா இருந்து இத நடத்தி குடுத்திருக்காரு. ம். எப்பவுமே அவைத்தலைவர் தான் அந்த கட்சிய பொறுத்தவரைக்கும் முதன்மையானவர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்னதான் பொதுச் செயலாளர்கிட்ட எல்லா பவருமே இருந்தாலும், இந்த பொதுக்குழு, செயற்குழு நடத்தக்கூடிய அதிகாரம் அவைத்தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த இன்னைக்கு கே.பி. முனுசாமி அவர்கள் நடத்தி குடுத்திருக்காரு. இதுல நெறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னா, என்டிஏ கூட்டணி, தமிழகத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கிறதுல வந்து நாங்க முழு அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குடுத்திருக்கோம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஏன்னா நெறைய பேர் வந்து தாவேக்கால சேர போறாங்க அதிமுகல இருந்து அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சுல்ல. அதுல ஆமா. முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா தங்கமணி அவர்கள். அவர் வந்து இந்த பொதுக்குழு குறித்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? எதிர்க்கட்சியை சேர்ந்த ஊடகங்களும் சரி, மற்ற மீடியாக்களும், அரசியல் விமர்சகர்களும் பேசினது என்னன்னா, தங்கமணி வந்து தாவேக்கால சேர போறாரு, திமுகல சேர போறாரு, அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ம். அவரு வந்து இந்த கூட்டத்துக்கு முதல் ஆளா வந்து பங்கேற்றாரு. அதே மாதிரி மாஃபா பாண்டியராஜன் அவருமே வந்து பாத்தீங்கன்னா, ராஜ்மோகன சந்திச்சிருந்தாரு. அவர் தாவேக்கால ஒரு பொறுப்பாளரா இருக்காரு. சோ அவர சந்திச்சதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் வந்து தாவேக்கால சேரப்போறார் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்பட்டது. ஆனா அவங்க எல்லாருமே இதுலயும் கலந்துக்கிட்டாங்க. சோ எங்களுக்குள்ள பிரிவு இல்லை. நாங்கலாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி காட்டியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது, 2026 தேர்தலில் 210 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சோ ம். இதான் முக்கியமான பாயிண்ட். இதுல இன்னொன்னு என்ன சொன்னாங்க, அதாவது பிரிந்து போன சக்திகள், அதாவது ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் மீண்டுமே இணைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்பட்டது. ஆனா அது குறித்து எந்த பேச்சும் இல்ல. அதனால அவங்களோட இணைப்புக்கு மறுப்பு இன்னும் இருக்கு. எதிர்ப்பு தான் இருக்கு. அவங்கள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த செய்திய வந்து நானும் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். ஏன்னா, அ இப்ப வந்து அமித்ஷா வந்து அடிக்கடி அண்ணாமலைய சந்திச்சு, அண்ணாமலை வந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் சந்திக்கிறது. ஸோ ரொம்ப போக்குவரத்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. அண்ணாமலைக்கு சென்னையிலேருந்து டெல்லிக்கு. ஸோ அதுல வந்து என்ன குறிப்பா சொல்லப்பட்டதுன்னா, இவங்க வந்து ஓபிஎஸ்ஸையும், டிடிவியும் அவங்க வந்து கூட்டணியில சேர்த்துக்கிறது, அவங்கள எப்படி அவங்கள உள்ள கொண்டு வரது அப்படின்னு ரொம்ப டிஸ்கஷன் போனதாகவும், ஓபிஎஸ் வந்து எனக்கு வெளியில தனி கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் அவ்வளோ வெற்றிகரமா வராது. என்ன ஏடிஎம்கேல திருப்பி சேர்ந்து இல்லாட்டி ஏடிஎம்கே ஒருங்கிணைச்சா தான் நல்லா வரும் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணதாகவும், அதெல்லாம் நெறையா வந்துச்சு. அதனால இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. ஆனா தீர்மானத்துல வந்து அதெல்லாம் பங்கேற்கலங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம் அடுத்த அரசியல்ல என்ன நடக்குதுன்னு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நேத்தே வந்து சொல்லியிருந்தாங்க. வைத்திலிங்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு. இன்னைக்கே இணைந்துருவாரு. அதாவது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. ஆனா அது வந்து இன்னைக்கு நடக்கல. இனிமே நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வைத்திலிங்கம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உறுதியா இருக்கு அப்படிங்கிற மாரியும் நமக்கு தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. சோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்சியில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். யாரு செங்கோட்டையனா இருக்கட்டும், அதே மாதிரி ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், நம்ம வைத்திலிங்கமா இருக்கட்டும், அவங்கலாம் அதிமுகல இருந்துகிட்டே உள்ளேயே பிரச்சனைகள் ஏற்படுத்துனாங்க. கட்சியினுடைய ஒற்றுமைக்கு எதிரா இருந்தாங்க. அதனால தான் அவங்கள வந்து நாங்க கட்சியில இருந்து விலக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சோ ஆமா. இவங்கெல்லாம் தாவேக்கால போகும்பொழுது, அது தாவேக்காக்கு பலம் சேர்க்குமா? இல்ல ஏன்னா இவங்களுக்கு இங்க ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல. இவங்களுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க மேலயும் இருக்கு. அவங்க குற்றவாளி எப்படி நிரூபிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலுமே அவங்க மேலலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. சோ இது தாவேக்காக்கு ஒரு பேக்கேஜா இருக்க வாய்ப்பு இருக்கா? இது வந்து த தாவேகாவுக்கு பேக்கேஜா மாறத்துக்கு வாய்ப்பு கம்மிப்பா. ஏன்னா தமிழக மக்கள் சில சமயம் அரசியல்ல வந்து ஊழல விட அவங்களுடைய பலத்தையும், அவங்க அரசியல் எப்படி செயல்படுங்கிறது தான் அதிகமா நான் வந்து கண்காணிச்சிருக்கேன். ஏன்னா இப்ப வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போற பல பேர் வந்து இந்த மாரி ஊழல் குற்றச்சாட்டோட தான் போனவங்க தான். ஆனா அங்க போய் பாருங்க அவங்கலாம் வந்து சுத்தமாயிடுவாங்க உடனே. உடனே வந்து அமைச்சர் பதவி வரைக்கும் அவங்க உயர்வாங்க. அதனால இது வந்து ஊழல் வந்து ஓரளவுக்கு மேல தமிழகத்துல வந்து எடுபடாது. அது ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து சிறைக்கு போனாலொழிய, ஊழல்ங்கிறது எல்லார் மேலயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா தாவேக்காக்கு இது ஒரு விதமான பலம் குடுக்கும். அதாவது நெறைய பேர் போறாங்க. அது ஒரு நம்பிக்கை வளருது. ஏற்கனவே மக்கள் நடுவுல ஒரு ஒப்பீனியன் இருக்கு.
நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அத அவங்க எப்படி வாக்குகளா மாத்தப் போறாங்கங்கிறது வேற விஷயம். அந்த ஒப்பீனியன் மாரி தான் இதுவும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பெர்செப்ஷன் பலத்த சேர்க்கும் கண்டிப்பா. திருப்பரங்குன்ற விவகாரம் தான் போன வாரம் முழுக்கவே பேசப்பட்டது. ஆமா. ஸோ இன்னைக்கு சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அங்க ஒரு தர்கா இருக்கு. இந்த ம். திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய அந்த தர்காவுல அந்த மசூதி இருக்குல்ல, அங்க வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி அடடா! பெரிய வீதியிலயும் ஒரு மசூதி இருக்கு. அங்கேயுமே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து இது வந்து ஒரு பிரச்சனையாவே போய்க்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இது வந்து அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் இருக்கு. எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் ஆதரவா இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நான் சொல்றேன். அதே மாதிரி ஆளுங்கட்சியான திமுக ஒரு பக்கம் ஆதரவா இருக்கு. நான் வந்து ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இது குறித்து எதுவுமே பேசல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸ் தானே. ஏன் அவங்க வந்து அதை குறித்து பேச மாட்டாங்க? போன தடவை கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு வர தாமதமாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இல்ல. இது வந்து நிச்சயமா ஒரு முக்கியமான கேள்விதான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. பல அரசியல் பிரச்சனைகள், தமிழக மக்கள் பிரச்சனைகள்ல தாவேகா வந்து எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒண்ணு தாமதமாகுது, இல்லாட்டி எதிர்வினையே ஆற்றுறதில்ல. அப்படின்னு அவங்களே உணர்ந்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கட்டமைப்பு. ஸோ இந்த கட்டமைப்பிலயும் மக்கள் பிரச்சனைகள எதிர்வினையாற்றுறதுக்கும், இப்போ ஒரு முக்கியத்துவம் குடுத்து அவங்க செயல்பட போறதா ஒரு செய்தி நான் படிச்சேன். ஸோ அது அவங்களே உணர்ந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் தாவேகா வந்து ஏதாவது சொல்லியிருக்கணும். மத்த எல்லா இடத்துலயும் முன்னெடுத்து பேசுறவங்க வந்து அதான் மொழி பிரச்சனையோ, சிஏஏ பிரச்சனையோ, தேசிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுக்கிறவங்க, தமிழகத்திலயோ இல்லாட்டி ஒரு பாண்டிச்சேரியிலயோ அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்களே தவிர, எந்தெந்த பிரச்சனையில எந்தெந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கறதுல இன்னும் ஒரு தெளிவு இல்ல. அத அவங்க உணர்ந்து சீக்கிரமா வந்து எதிர்வினை ஆற்றினா தான் அவங்களுக்கு நல்லது. இல்லாட்டி அவங்களோட நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிரும். நம்ம நேத்தே பேசியிருந்தோம். டிடிவி தினகரனும், அண்ணாமலை அவர்களும் சந்திச்சது. சோ ம். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? கண்டிப்பா அரசியல் இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து வெளிய அத பத்தி பேச மாட்டாங்கல்ல. அதே மாரி தான் இன்னைக்குமே டிடிவி தினகரன்ட்ட கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஏன் அண்ணாமலைய சந்திச்சீங்க அப்படிங்கும் பொழுது, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிமுகவினுடைய செயற்குழு, பொதுக்குழு பத்தி தான் கேட்டிருக்காங்க. அத பத்தி கருத்து சொல்ல நான் விரும்பல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே ம். மாரி நானும் அண்ணாமலையும் சந்திச்சது அரசியல் சந்திப்பு கிடையாது. நாங்க நண்பர்களா இருக்கோம். நட்பு ரீதியாக அவர சந்திச்சு பேசினேன். இதுல அரசியல்லாம் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து இந்த பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், மீட்டிங்லாம் நடத்துறதுக்கு நெறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபொழுது, விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காக்கு நெறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஆமா. விஷயத்துல அவர் வந்து நடுநிலையா பேசுறாரா? இல்ல திமுகக்கு ஆதரவா பேசுறாரா? எப்படி பேசுறார்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள் எப்பயுமே அரசியல்ல தான் பேசுவாங்க. அரசியல்ல அவங்களுக்கு எவ்வளவு தூரம் என்ன சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் அவங்க பேசுவாங்க. அவங்க நட்பு ரீதியில சந்திச்சாலும், அது பின்னாடி இருக்கிறது அரசியல் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, ஒரு எதிரிகளா இருக்கிறபோது நட்பு ரீதியா சந்திச்சா வேற. ஸோ இதுக்கு பின்னணியில இவ்வளவு அரசியல் போயிட்டு இருக்கறச்ச அவங்க நட்பு ரீதியா சந்திச்சிருக்க மாட்டாங்க. அரசியல் பேசியிருப்பாங்க. ஒண்ணு அதுக்கான ஒரு தீர்மானம் அவங்களுக்குள்ள அவங்க ஒரு தீர்மானத்த எட்டியிருக்க மாட்டாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அரசியல் போயிட்டுருக்கும். அதுதான். அதேபோல இப்ப வந்து தாவேக்காவ பத்தி அவர் சொல்றது இந்த டைரக்ஷன்லருந்து இந்த டைரக்ஷன்ல மாறினா, அதுலருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபியோட பார்ட்னரா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்ல அது திமுகவுக்கு சப்போர்ட் மாரில இருக்கு. இப்ப அவர் பேசுறது. ஏன்னா, ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் அனுமதி குடுக்க மாட்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்திய கூட்டணிக்கு வர்றாரு அப்படின்னா, திமுக இப்படி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா. அது 2 பக்கமும் இருக்கிற மாரி தான் அவங்கலாம் வச்சுப்பாங்க. அப்பதான் அவங்களுடைய பார்கெயின் வந்து ஜாஸ்தியாகும். பட் திமுகவுக்கு அவர் போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கான்னு ஈவன் கொஞ்சம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா திமுக கூட்டணியில எந்த விதமான மாற்றமும் இல்ல. அவங்க ஏற்கனவே இருக்கிற சீட்ட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற போது, இவங்க வந்து இன்னொருத்தர அக்செப்ட் பண்ணி அவங்க வரதுக்கான வாய்ப்பு கம்மி. திமுக கூட்டணியில இருக்கிறவங்க ஏதாவது உடைஞ்சா தான் இந்த மாரி வெளியிலருந்து வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. இப்ப நம்ம நேத்து பேசியிருந்தோம்ல, நாடாளுமன்றத்துல நெறைய விஷயங்கள் நடக்குது. ஆமா. அ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அ அமித்ஷாவுக்கு நேரடியாவே சவால் விட்டிருக்காரு. வாக்கு திருட்டு குறித்து நேரடி விவாதம் நடத்த தயாரா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. சோ இந்த விஷயத்த அவங்க பெருசாக்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி கையில் எடுத்த ஒரு விவகாரம் தான். இது வந்து ஹரியானாலயும், பீகார்லயும் அவங்களுக்கு தோல்விய தான் குடுத்திருக்கு. ஹரியானால நடந்ததா, பீகார்ல வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அங்க ஒரு தோல்வி தான் அவங்களுக்கு கிடைச்சது. திரும்பவும் அதையே கையில எடுக்கிறாரு. தமிழ்நாடு 5 மாநில தேர்தல். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடக்க இருக்கு. சோ இத மையமா வச்சு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சோ கம்பேரிங் டூ மற்ற மாநிலங்கள் இங்க வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க.
அது அது கரெக்ட்டு. ஆனா ராகுல் காந்தி கேட்ட விவகாரம் வந்து நடக்க முடியாத விஷயம். ஏன்னா இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இப்ப மத்திய அரசு வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆற விஷயம் இல்ல. அது தேர்தல் ஆணையம் இருக்கிற விஷயம். ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவா வந்து மத்திய அரசு வந்து செயல்படலாமே தவிர, மத்திய அரசு முன்னெடுத்து அது விவாதத்துல ஈடுபட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால இவர் விவாதத்துக்கு கூப்பிடுறது ஒரு பயனற்ற செயல். அதே நேரத்துல இவர் எஸ்ஐஆர் மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அத இல்ல அவர் சட்டப்பூர்வமா எஸ்ஏஆர் பத்தி பேசல. வாக்கு திருட்ட பத்தி பேசுறாரு. எஸ்ஏஆர் அப்படிங்கிறது எஸ்ஏஆர் பத்தி பேசணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லலாம். ஆமா. உங்க வாக்கு திருட்டு அப்படிங்கும் பொழுது நேரடியா பாஜக தான குற்றச்சாட்டு. ஏன்னா தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருட போறது கிடையாது. இல்ல அது வாக்குகளை திருடணும்னா பாஜக தான் திருடணும். சோ இல்ல அத பத்தி அவர் குற்றச்சாட்டு கேட்கும்போது வைக்கிறதுனாலே ஒருத்தர் விவாதத்துக்கு வர முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அப்டின்னா எத்தனையோ விவாதத்துக்கு வந்து இவங்க ராகுல் காந்திய கூப்பிடலாம். அவ்ளோ சொன்ன ராகுல் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு? வெளில ஓடி போய்ட்டாரு. வெளிநாட்டுக்கு போய்ட்டாரு அவரு. அவர் ஜெர்மனிக்கோ எங்கேயோ போறதா செய்தி வருது. அவர் ஏன் இந்த மாரி பார்லிமென்ட் செஷன் நடக்கிறச்ச எதுவும் இந்த மாரி விவாதத்துக்கு வான்னு கூப்பிட்டவர் ஏன் போணும் அப்போ? ஸோ அது 1. அப்படி ஏன் போனீங்கன்னு கேட்டான்னா, பிரதமர் மந்திரி போறத பத்தி ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டு கார்ல ஏறி போறாங்க. பிரதம மந்திரி இந்த மாரி வந்து ஒரு லோக்சபா கூட்டம் நடக்கிறச்சே போல. ஆனா ராகுல் காந்தி அது எஸ்ஐஆருக்கு வந்து ம ம அத பத்தி பேசிட்டு, வாக்சோரிங்கிறத பேசிட்டு, நாளைக்கு வந்து இந்த இம்பீச்மென்ட் வேற ஜி.ஆர். சுவாமிநாதனோட இம்பீச்மென்ட் வேற போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ற மாரி அவர் வந்து அங்க வந்து வெளியில போனது எந்த விதத்துல அவர வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்து அவரால செயல்பட முடியுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி. நாம் ம். தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து தனியாகவே நின்னு தேர்தல சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்தாலுமே நெறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஒரு கட்சியில பயணிக்கிறோம். எம்பி ஆகவோ, கவுன்சிலராகவோ ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கும். ஆனா நம்ம இப்படி தனியாவே போட்டியிட்டா அது வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிறதுக்காண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் வந்து கூண்டோட வெளியேறி இருக்காங்க கட்சியில இருந்து. புதிய கட்சிய துவங்கி இருக்காங்க. சோ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு அவங்களுடைய அ அவங்க கட்சி முக்கியத்துவமா இருக்கும். அந்த கட்சியில இந்த தேர்தல்ல அவங்களுடைய பங்களிப்பு எந்த மாரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எல்லா கட்சியும் உடையற மாரி, இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து உடையறத வந்து நிச்சயமா எதிர்பார்க்க முடியாதது. ஆனா, அது நடந்தது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா, ஒரு சில வருடங்களாவே அவங்க நாம் தமிழர் கட்சியிலருந்து நிர்வாகிகள் வெளில வருது. இவரும் பிரபலமான பீப்பிள் வெளில வருது. அத பத்தி அவரு நான் கண்டுக்கல. நான் தான் தலைவர். நான் சொன்னத கேட்டா இருங்க, இல்லாட்டி போங்க. அப்படின்னு சொல்ற டைப் அவரு. ஸோ இவங்க வெளில வந்தது ஆச்சரியம் இல்ல. ஆனா, வெளில வந்தவங்க இப்ப என்ன பேச போறாங்கன்னு பார்க்கணும். அப்பதான் அவங்க வந்து எந்த பக்கம் போறாங்கன்ட்டு. ஒருவேள த.வே.க. பக்கம் போனாலும் போலாம். இல்லாட்டி தி.மு.க. பக்கமே வந்தாலும் வரலாம். அது 2 தான் அவங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகும். நிச்சயம் பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணி அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. இல்லாட்டி ஒருவேள வந்து ஒரு விதமான பேச்சு குடுத்து, ஏதோ அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி வந்தா வேணா வரலாம். ஆனா இது வழக்கமான அரசியல் நேரத்துல இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது வந்து ஒரு பிரஷர் டாக்டிக்ஸாவும் எடுத்துக்கலாம். பார்க்கலாம். அமெரிக்காவுல இந்தியர்களுக்கு எதிரா நெறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஆமா. பேசியிருக்கோம். சோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே நேத்து தான் நடந்திருக்கும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைஸ் அதுக்கு வந்து அதிக வரி விதிக்க போறோம். ஏன்னா, அ அமெரிக்காவுக்கு அதிகமான அரிசி ஏற்றுமதி பண்ற நாடு இந்தியா தான். இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ஆ. சோ அதிகமா பண்றது இந்தியா தான். ஒருவேளை இந்திய அரிசிகளுக்கு அதிகமான வரி விதிச்சாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இந்த மாரி வரி விதிக்கிறது, இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதனால நமக்கு ஓரளவுக்கு டிப் இருந்தாலுமே நம்மளுடைய ஜிடிபில அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தல அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இங்க இருக்கிற இந்திய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, இங்க வந்து இந்திய அரிசிய வந்து டிபெண்டிங் ஆயி அந்த அரிசிய வாங்குறவங்க தான் அதிகம். அதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனா, எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது அவங்க வரி எவ்வளவு விதிக்கிறாங்க, எப்படி எப்படி பண்றாங்கங்கிறத பொறுத்தது. ஆனா, அதே சமயத்துல நான் சொல்ல விரும்புறது, இங்க இருக்கிறவங்க வந்து அந்த அரிசிய வந்து இந்தியா மூலமா பெறத விட சில சமயம் அரேபியாலேருந்து வரவழைக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ஒரு ஒரு விதமான அவங்களோட சுத்து வழியில பண்றாங்க. இந்தியாலேருந்து நேரா வரவழைச்சா தான் இந்த வரி. ஆனா அரேபியாலேருந்து வந்துன்னு வச்சுக்கயேன், அப்ப வந்து வரி கிடையாது. அவ்வளோ தூரம் வரி கிடையாது. அதனால இந்தியா வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு பண்ணி, அந்த கண்ட்ரிலேருந்து இவங்க வரவழைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த சாமர்த்தியம்லாம் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு ட்ரம்ப் நினைக்கிறதெல்லாம் நடக்குங்கிறது போக போக தான் பார்க்கணும். அதே சமயத்துல இன்னொரு செய்தியும் படிச்சேன். இன்னைக்கு வந்து இந்தியாலேருந்து அமெரிக்காலேருந்து ஒரு குழு இந்தியாவுக்கு போயி, இந்தியால வந்து ஒரு சந்திப்புல நடந்துட்டு இருக்கு. அத பத்தி இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர் தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றது எதிர்பார்க்கிறது என்னன்னா, அ இந்தியா வந்து அமெரிக்கால வந்து சோளம் அது மாரி ஒரு விவசாய பொருட்கள வந்து இறக்குமதி செய்ய போறதாகவும், அதுக்கான ஒப்பந்தத்த அவங்க ரீச் பண்ணியிருக்கிறதாகவும் நியூஸ் வருது. ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யன் ஆயில வாங்காத அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. டாரிஃப் மாத்ததுக்கு. ரஷ்யன் ஆயில வாங்குறத நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இந்தியா தீர்மானமா இருக்கிறதுனால, அதுக்கு பதிலா
அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு சம்மதமா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக அமெரிக்காலருந்து இந்த மாரி விவசாய பொருட்கள்லாம் இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியா ஒத்துக்கிறதா வந்து நமக்கு தெரியுது. அது நாளைக்கு உங்களுக்கு தீர்மானமா தெரிய வரும். ரஷ்யாவை பத்தி பேசுனீங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தார்ல. சோ ஆமா. இந்தியாவ பத்தி அவர் பேசியிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அங்க வந்து 50 கோடி மக்கள் தான் ஹிந்தியில பேசுறாங்க. மற்ற எல்லாருமே மாற்று மொழிகள் பேசக்கூடிய மக்களா இருக்காங்க. வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இந்தியா இருக்கு அப்படிங்கிற மாரி இந்தியாவை பாராட்டி பேசியிருக்காரு. இதுல இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அ இஸ்ரே ரஷ்யால இருக்கக்கூடிய பிரச்சனைய நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவங்க ஒன்றிணைந்து வாழ்றதுக்கு பிரச்சனை ஏற்படுது. ரஷ்ய மொழி பேசுறவங்களுக்கும், மற்ற மொழி பேசுறவங்களுக்கும் இடையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரி தான். சோ இந்தியாவே ஒரு எடுத்துக்காட்டா காட்டியிருக்காரு ரஷ்யாவுக்கு. நம்மளும் அது போல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஷபாஸ் ஷெரீப் அந்த நாட்டினுடைய பிரதமரா இருந்தாரு. சோ அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இம்ரான் கானுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை ஷபாஸ் ஷெரீப்புக்கும் விரைவில் ஏற்படலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. சோ ஆஷிம் முனீர் அங்க வந்து ஒரு சர்வாதிகாரியா மாறிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பதவி குடுத்தாங்க. படை தளபதியா இருந்தாரு, ராணுவ தளபதியா இருந்தாரு. இப்ப வந்து அது நிலை இன்னுமே அதிகரிக்கப்பட்டு அவர் வந்து எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமை இருக்கு. சோ இது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நெறைய இந்தியாவை நோக்கி நான் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்ற மாரி அச்சுறுத்தல்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சோ இப்ப எல்லா அதிகாரமும் அவர் கையில வந்துருச்சு அப்படின்னா, அது எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் வந்து அச்சுறுத்தல தாண்டி ஒண்ணும் பண்ணாது. அவங்க சும்மா பண்ற பயங்கர ஆமா. அவங்க பண்றதெல்லாம் பின்னாடி பக்கம் தீவிரவாதிகள தூண்டிவிட்டு, அவங்க வந்து பேக் டோர் மெத்தட்ல வந்து இந்தியாவ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர, அவங்க நேரடியா இந்தியாவ எதிர்த்து நிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை நின்னுச்சுன்னா, இந்தியா அந்த சந்தர்ப்பத்த பெருசா பயன்படுத்தி, ஒரு பெரிய வார்ல ஈடுபட்டு அவங்கள அழிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஈஸியா கிடைச்சிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க தீவிரவாதத்த தான் ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு மிரட்டலோட நிப்பாங்க. 2வது எல்லா பிரதமருக்கும் என்ன கதியோ, அதே தான் இந்த பிரதமருக்கும் பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் ஏற்படும். ஏன்னா, வேற எந்த பிரதமரும் நம்ம வந்து அவங்க டெர்ம முடிச்ச அப்புறம் அவங்க வந்து அ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அவங்க எங்க போனாங்க கூட தெரியாது. அதுதான் பாகிஸ்தானோட வரலாறு. அதே தான் இவருக்கும் நடக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டே தான் இவங்க எல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால பாகிஸ்தான் மிரட்டல பத்தி இந்தியாவோ, வேற எந்த கண்ட்ரியோ அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே சார். நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். கடைசியா சினிமா நியூஸ். அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நட்சத்திரமா இருந்தவர் நடிகர் விஜய். அவர் வந்து இப்ப சினிமாவ விட்டு விலகப் போறேன் அப்படிங்கிற மாரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அ அரசியல்ல குதிக்க போறாரு. அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு இந்த விற்பனை வந்து ரொம்பவே மந்தமா இருக்கு. ம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்ல. அது வாங்குறதுக்கு நெறைய பேர் முன்வர மாட்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா. திமுக நிச்சயமா இத செய்யும். ஏன்னா, ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு இந்த மாரி வர முயற்சி செஞ்ச காலத்துல உலகம் சுற்றும் வாலிபன் எவ்வளவு மிக பிரபலமான அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்த ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. அவ்வளவு தூரம் எந்த தியேட்டர்லயும் அப்ப இந்த மாரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் கிடையாது. தியேட்டர்ல தான் பண்ணணும். ஒரு தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ண விடாம அவங்க உலகம் சுற்றும் வாலிபன பண்ண காலம்லாம் எம்ஜிஆர் காலத்த தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாரி இப்ப ஜனநாயகனுக்கு பண்ணான்னா, அதெல்லாம் ஆனா எடுபடாது. அது வந்து அவங்க முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி ஈஸியா வந்து உடைச்சிடலாம். பட் நிச்சயமா முயற்சிகள் நடக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அது மாரி நெறைய பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு சமயத்திலயும். நான் இன்னொரு நியூஸ் உங்களுக்கு சொல்லலாமா? நாளைக்கு சொல்லுங்க. வந்து நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட பிறந்த நாள். டிசம்பர் 11. ஓகே. அதுக்கு வந்து நம்ம சேனல்ல சிறப்பா ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது. அத நான் மக்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஓகே. அந்த வீடியோ நாளைக்கு காலையில வந்துரும். நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்து நமக்கு ஆதரவு குடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவிலயும் நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கோம். அது எங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதே மாதிரியான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.